வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் மேனுவல் இங்குபெட்டர் மூலம் முட்டையானது பொரிப்பது பற்றிய ஒரு வீடியோ பதிவிட இருக்கின்றோம். பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே நமது இங்குபெட்டரானது முதல் முறையா வாங்கியிருந்தது பற்றிய ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம். நல்ல ஆதரவு தந்து கொண்டிருந்தீர்கள். தற்போது அந்த இங்குபெட்டரில் முட்டையானது வைக்க இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்த்தலாம். இந்த இங்குபெட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 முட்டையானது நாம் பொரித்து கொள்ளலாம் இந்த மேனுவல் இங்குபெட்டர் மூலமாக. தற்போது சோனாலி கோழியின் முட்டையானது ஒரு 20 முட்டை வாங்கியிருந்தோம். தற்போது பொரிப்பதற்காக வைக்க இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது அந்த இங்குபெட்டரின் மேற்பகுதியை மூடி பகுதியை அகற்றி விடலாம். அடுத்தபடியாக அந்த பிளாஸ்டிக் கப்ல பாத்தீங்கன்னா தண்ணீரானது ஈரப்பதத்திற்காக எடுத்துக்கொள்கின்றோம். அந்த முட்டை வைப்பதற்குரிய பாக்ஸில் ஒரு கார்னரில் அந்த தண்ணீரை வைத்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த கோழி முட்டையானது வரிசையாக அடுக்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு முட்டையாக அடுக்கிக் கொள்கின்றோம். இப்போது 20 முட்டைகள் வைத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த மார்க் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மேனுவல் இங்குபெட்டர் என்பதால் நம்ம இந்த முட்டையை திருப்பி விடுவதற்கு ஒரு அடையாளமாக ஒரு மார்க் பண்ணிடலாம். தற்போது மேல் பகுதியானது மார்க் பண்ணிடலாம். காலையும் மாலையும் ஒருவேளை திருப்பி விட வேண்டும். அடுத்தபடியாக இந்த மேல் பாக மூடியை மூடிக்கொள்ளலாம். தண்ணீர் வைத்ததற்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த காத்தாடி பகுதியும் பல்பானது இருக்க வேண்டும். தற்போது மூடி வைத்தாச்சு. அடுத்தபடியாக நாம ஆன் செய்து பார்த்துடலாம் நண்பர்களே.
தற்போது ஆன் செய்திருக்கின்றோம். இங்குபெட்டரானது அந்த ஸ்பேன் ஆனது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வெப்பநிலையை நம்ம பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே. இவ்வாறாக நாம் வீட்டிலேயே மேனுவல் இன்குபேட்டர் வாயிலாக ஒரு எளிமையான முறையில் குஞ்சுகளை பொரித்துக் கொள்ளலாம். நாம் முதல் முறையாக இந்த இன்குபேட்டர் ஆனது பயன்படுத்துகின்றோம். அது எந்த அளவுக்கான இந்த இன்குபேட்டர் மூலமாக பொரிப்பு திறன் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு அடுத்தடுத்த வீடியோ பதிவிலை பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. தொடர்ந்து நமது விவசாய களஞ்சியம் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இந்த இன்குபேட்டர் மூலமாக அனுபவமிக்க நண்பர்கள் பொறுத்திருந்தால் தங்களது கருத்துக்களை நமக்கு தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.